வணக்கம். வள்ளலாரோட அருள்நெறி பத்தின நம்மளோட இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வள்ளலார் எழுதின அருள்நெறி, கடவுள் தயவை பெறும் வழிகள், அதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். நோக்கம் என்னன்னா, அருள்னா என்ன, அதை எப்படி அடையறது, அப்புறம் இந்த புண்ணியம் பாவம் பத்தி வள்ளலார் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது தான். சரி, நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். கடவுளோட அருளை பெறுறது எப்படிங்கிறதுல ஆரம்பிக்கலாமா? அருள்ங்கிறது கடவுளோட தயவு, கருணை அப்படின்னு மூலம் சொல்லுது. இதை அடையறதுக்கு வழி அது ஜீவ காருண்யம் தானா. அதாவது மற்ற உயிர்கள் மேல நாம காட்டுற கருணை. ஒரு சின்ன விளக்கு வெளிச்சத்தை வச்சு பெரிய வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி நம்மளோட சின்ன கருணையான இந்த ஜீவ கருணையத்தை வச்சு கடவுளோட பெரிய கருணையான அருளை அடையணுமா? என்ன ஒரு ஆழமான பார்வை இல்லையா? ஆமா, அந்த இணைப்பு ரொம்ப முக்கியம் பாருங்க. ஜீவகாருண்யம், அதாவது எல்லா உயிர்கிட்டையும் நாம காட்டுற கருணை, அதுவும் செயல் வடிவத்துல. அதுதான் கடவுளோட பெரிய கருணைக்கு, அந்த அருளுக்கு அடிப்படை. வெறும் மனசுல இரக்கம் வச்சா மட்டும் பத்தாது, செயலும் வேணும்னு இது காட்டுது. இன்னொன்னு, அருளுங்கிறது சும்மா இருக்காது. அது நம்ம புத்தி தத்துவத்துக்குள்ளே இருந்து எது நல்லது கெட்டதுன்னு காட்டிட்டே இருக்குமா. நம்ம பார்க்கறது, கேட்கறது, அறிகிறது எல்லாத்துலயும் அந்த அருள் வெளிப்படும். ஓ, அப்படியா? சரி, அப்போ இத அடையறதுக்கு நடைமுறையில என்ன வழி? புத்தியால நல்லது கெட்டத ஆராய்ஞ்சு நன்மையே உருவான ஒரு பெரியாரே, சாம், அதாவது தன்னை உணர்ந்த ஒரு ஞானி, அவரை வழிகாட்டியா வச்சுக்கணும். அவர் சொல்ற வழியில இல்ல அவர் கொடுக்கிற திருப்பணியை இடைவிடாம செஞ்சா அருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த பெரியார கண்டுபிடிக்கிறது, அதுதான் இப்போதைய காலத்துல ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுது. நிச்சயமா. ஆனா அந்த வழிகாட்டுதலுக்கு முன்னாடியே முதல்ல எது நல்லது எது கெட்டது, அதாவது புண்ணியம் எது பாவம் எதுன்னு நாமளே தெளிவா பகுத்தறியணும். மூலம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுது பாருங்க. புண்ணியம் செய்ய ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கும், ஆனா அப்புறமா சுகம் தரும். பாவம் அது ஆரம்பத்துல சுகம் மாதிரி தெரியும், ஆனா முடிவுல துன்பம் தான் தரும். இந்த அடிப்படை புரிதல் ரொம்ப முக்கியம். சரி சரி, இந்த புண்ணியம் பாவங்கிறது வெறும் பெரிய விஷயங்கள் இல்ல போல. மனம், வாக்கு, காயம்னு 3 வகையா பிரிக்கிறாரு. மொத்தம் 12 வகை சொல்றாரு பாருங்க. ஆமா, மனசளவுல கூட அடுத்தவங்க மனைவிய நிறைக்கிறது, அடுத்தவங்க சொத்த ஆசைப்படுறது, இல்ல பொறாமப்படுறது, இதெல்லாம் கூட பாவம்னு சொல்றாரு. அப்புறம் வாக்குல பொய் சொல்றது, கோள் சொல்றது, புறம் பேசுறது, உடம்பால பிறர் மனைவிய தழுவுதல், தகாத உணவு, அடுத்தவங்கள துன்புறுத்துறது, இப்படி ரொம்ப விளக்கமா சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் தேவைப்படுது இதுக்கு. மிகச்சரி. இது வெறும் வெளிநடத்த மட்டும் இல்ல. நம்மளோட ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு செயல் எல்லாமே முக்கியம்னு காட்டுது. அகத்தூய்மையும் புறச்செயலும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு இதுல நல்லா தெரியுது. பெரிய தப்பு செய்யாம இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன எண்ணங்கள் கூட கவனம் தேவைப்படுது. சரி, இவ்ளோ கவனமா இருந்தும் ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டா என்ன பண்றது? அத நீக்க வழி இருக்கா? இங்கதான் இன்னும் சில விளக்கங்கள் வருது. தெரிஞ்சே செஞ்ச பாவம், தெரியாம செஞ்ச பாவம்னு 2ஆ பிரிக்குது மூலம். ஆமா, தெரிஞ்சு செஞ்ச பாவங்களுக்கு மிக முக்கியமா சொல்றது உண்மையான ஆழமான வருத்தம், பச்சாத்தாபம்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல் படி. அதுக்கப்புறம் ஒரு பெரியார அணுகி பிராயச்சித்தம், அதாவது அதுக்கேத்த பரிகாரத்தை செய்யணும். இல்லைன்னா தவம், விரதம், யாத்திரை, அன்னதானம் செய்யறது, மகான்களுக்கு தொண்டு செய்யறது, இப்படிலாம் வழிகள் இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் செய்ய முடியலன்னா கூட உண்மையான பச்சாத்தாபத்தோட திரும்ப அந்த பாவத்தை செய்யாம பாவிகளோட சேராம இருந்து இறை அருளை நினைச்சுக்கிட்டே இருந்தா கூட அது உதவுன்னு சொல்றாங்க. ஓஹோ, தெரியாம செய்யற பாவங்களுக்கு கூட சொல்லிருக்கா? நடக்கும்போதோ குளிக்கும்போதோ அறியாம செய்யறதுக்கு. ஆமாமா, அதுக்கும் சொல்றாரு. அதுக்கு தினசரி நாம செய்யற ஜபம், பாராயணம், ஸ்தோத்திரம், அப்புறம் வீட்டுக்கு வர்றவங்களை நல்லபடியா உபசரிக்கிறது, இந்த மாதிரி நல்ல செயல்களே அந்த தெரியாத பாவங்களுக்கு பரிகாரமா அமைஞ்சிடும்னு சொல்றாரு. இந்த அன்றாட ஒழுக்கமே போதும். சரி சரி. ஒருவேளை பிராயச்சித்தம் செய்யலன்னா என்ன ஆகும்னு கூட சொல்றாங்க. மனசளவுல செஞ்ச பாவங்களுக்கு ஒரு மாதிரி பிறவி, வாக்குல செஞ்சதுக்கு வேற மாதிரி, உடம்பால செஞ்சதுக்கு மரம் மாதிரி பிறவின்னு அந்த செயல்களோட விளைவுகளை சொல்றது கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான கேள்வி வரும் பாருங்க. சில வேதாந்திகள்லாம் நாம வெறும் சாட்சி, நமக்கு பாவம் புண்ணியம் கிடையாது அப்படின்னு சொல்வாங்களே. ஆமா ஆமா, அத பத்தி என்ன சொல்றாரு?
வள்ளலாரோட பார்வையில அந்த நிலை யாருக்கு பொருந்தும்னா, தன்னை முழுசா உணர்ந்த ஜீவன் முக்தர்களுக்கு மட்டும்தான். அவங்க உடல் புலன்கள் மேல எந்த பற்றும் இல்லாதவங்க. காத்தில்லாத இடத்துல இருக்கிற தீபம் மாதிரி அசையாம நிப்பாங்க. பொன்னையும் மண்ணையும் ஒன்னா பாப்பாங்க. அவங்களுக்கு பாவம் புண்ணியம் இல்லைங்கிறது இயல்பு. அவங்க உடம்பே சுத்த ஞான தேகம். இது மத்தவங்க தங்களை நியாயப்படுத்திக்க யூஸ் பண்றதுக்கான ஒரு காரணம் இல்ல. புரியுது. அப்போ இந்த மொட்டை அலசலோட சாராம்சம் என்னன்னு பார்த்தா, வள்ளலாரோட அருள்நெறிப்படி இறை அருள அடையிற பாதை அது ஜீவ காருண்யத்துல ஆரம்பிக்குது. மனம், வாக்கு, காயம் இது மூணுலயும் ஒழுக்கமா இருக்கணும். தப்பு செஞ்சா உண்மையான வருத்தம் வேணும், பரிகாரம் செய்யணும். எல்லாத்துக்கும் மேல சுய விழிப்புணர்வோட வாழணும். இதெல்லாம் தான் முக்கியம்னு தெரியுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆன்மீகத்துல உயர்றதுங்கிறது ஏதோ கற்பனை இல்ல. அது நம்மளோட உறுதியான செயல்கள். நம்ம அகமாற்றம் இதோடெல்லாம் சேர்ந்தது. அதுக்கு அச்சாணியா இருக்கிறது அந்த ஜீவகாருண்யம்தான். சரி, கேட்டுட்டு இருக்க உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த வழியில போக ஒரு பெரியார, அதாவது ஞானம் அடைஞ்ச ஒருத்தரை அணுகி வழிகாட்டல் பெறணும்னு மூலம் சொல்லுது. இப்ப இருக்கிற உலகத்துல அப்படி ஒரு வழிகாட்டிய எப்படி அடையாளம் கண்டுக்கிறது, எப்படி அணுகிறது, இல்லனா அந்த பகுத்தறியற ஞானத்தை நமக்குள்ளேயே எப்படி வளர்த்துக்கிறது? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்.